கார்த்திக் தன்னோட நண்பர்கள் கிட்ட விட்ட சவாலுக்காக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். ஆனால் இப்போது அவன் நினைக்காத மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிட்டான். அந்த வீட்டோட கதவுகள் எல்லாம் தானாகவே மூடிடுச்சு. அவன் அந்த வீட்டுக்குள்ளே சிறை வைக்கப்பட்டான். இருளடைஞ்ச அந்த வீட்டுக்குள்ளே குழந்தையோட சிரிப்பு சத்தமும் பெண்களோட அழுகை சத்தமும் மட்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே அவன் ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு பெண்ணோட நிழல். இந்த வீடு உன்னோடது இல்லை அப்படிங்கிற குரல் அவனை உருக்குலைக்க வச்சுது. இப்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து கார்த்திக் தப்பிக்க முயற்சி செஞ்சிட்ருக்கான். ஆனால் அவனால் முடியலை. இருளடைஞ்ச அந்த வீட்டோட சாபத்திற்கான காரணம், முதல் ரகசியம் வெளிப்பட போகுது. எப்படி? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஹாய், எபிசோட் 1, 2 and 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காற்று வேகமாக வீசிகிட்ருக்கு. ஒரு குழந்தையோட அழுகை சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே. கார்த்திக் அந்த வீட்டுக்குள்ளே சிக்கிட்டுருக்கான். அவனுக்கு முன் தோன்றின ஒரு மர்மமான பெண்ணோட நிழல், இந்த வீடு உன்னோடது இல்லை அப்படிங்கிற குரல் அவனை செதைச்சிருச்சு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அவனுக்கு இன்னும் கொடூரமான ரகசியமெல்லாம் காத்துட்ருக்கு. கார்த்திக் பெருமூச்செல்லாம் விட்டுட்டு கதவை தள்ள முயற்சிக்கிறான். ஆனால் அது இன்னும் திறக்கலை. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்கடா, என்னை வெளியே விடுங்க அப்படின்னு கதறான் கார்த்திக். வெளியில் காத்திருந்த கார்த்திக்கோட நண்பர்கள் எல்லாம் கூச்சலிடுறாங்க. அப்போது கார்த்திக் கதவை அடித்தாலும் எங்களால் திறக்க முடியலடா அப்படின்னு ஒரு நண்பன் சொல்கிறான். அதுக்கு அவன் குரல் உள்ளே கேட்குது, ஆனால் அவனை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு இன்னொரு நண்பன் சொல்கிறான். வெளியே இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வீடு சாதாரணமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் உள்ளே இருக்கிற கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே பல உயிர்கள் நடமாடிட்டு இருந்துச்சு அப்படின்னு. கார்த்திக் அந்த கதவை உடைக்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கான். நான் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், இல்லைனா நான் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு கார்த்திக் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கார்த்திக் ஒவ்வொரு முறையும் அந்த கதவை உடைக்க அவன் கிட்ட போகும்போதெல்லாம் பலமான காற்று வீசுது. அப்போது அங்கே பல குரல்கள், விடாமல் பாரு, யாரும் இங்கிருந்து தப்பிக்க முடியாது, நீ இங்கேயே இறந்து போவ அப்படின்னு சொல்லுது. அந்த கதவை திறக்க முயற்சி செய்யும் போதெல்லாம் கார்த்திக் தன்னால் பின்னால் தள்ளப்படுறான். கார்த்திக் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நடந்து போகிறான். மெல்ல ஒரு அடியாக எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பழைய அறைக்கு வந்திருக்கான். அந்த அறையில் நிறைய பழைய ஜாமான்களும் மரத்தாலான பெட்டிகளும் இருந்துச்சு. கார்த்திக் சந்தேகத்தோட, இது என்ன பெட்டி? சரி நம்ம திறந்து பார்க்கலாம் அப்படின்னு அதை திறக்கிறான். அதுக்குள்ளே அவனுக்கு நிறைய பழைய புத்தகங்களும் கடிதங்களும் கிடைக்கிது. அந்த கடிதத்தில் அந்த வீட்டில் வாழ்ந்த குடும்பத்தினரோட வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு தந்தை, ஒரு தாய், அப்புறம் அவங்களோட மகள், இப்படி ஒரு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. அதிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கார்த்திக் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கடிதத்தில், நாங்கள் இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் மகளோட சிரிப்பு திடீர்னு ஒரு நாள் மறைஞ்சு போச்சு. அவளை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கன்னு தெரியல. இந்த வீடு இனிமேல் உயிரோடு இருக்காது, இது சாபம் பெற்றுச்சு அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்துச்சு. கார்த்திக் அதிர்ச்சியோட, அதுதான் அந்த சிறுமியோட நிழலா? அவள் தான் இன்னும் இங்கே வாழ்ந்துட்டுருக்காளா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ திடீர்னு பின்னாடி ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்குது. அங்கும் இங்கும் ஓடி ஆடுற சத்தமும் கேட்குது. கார்த்திக் யார் அது அங்கே அப்படின்னு கத்துறான். அப்போது அந்த அறையில் ஒரு மெழுகுவத்தி தானாக ஒளி பெற்று எரிஞ்சிச்சு. கார்த்திக் கண் முன்னாடி அந்த சின்ன பொண்ணோட நிழல் தோன்றுச்சு. அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிச்சா. ஆனால் அவள் கண்களில் வலி நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த சிறுமி கார்த்திக்கை பார்த்து, அண்ணா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் யார் அப்படின்னு கார்த்திக் அதிர்ச்சியோடு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். என் பேர் ரேவதி, இந்த வீடு என்னோட கல்லறை, என்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா அப்பாவும் இந்த வீட்லேயே தற்கொலை பண்ணி அவங்க உயிரை மாச்சிட்டாங்க அப்படின்னு அந்த சிறுமியோட நிழல் சொல்லுது. அப்போது பின்னாடி அந்த பெண்ணோட அழுகை சத்தம், அந்த ஆணோட கதறல் சத்தம் எல்லாம் கேட்குது. அந்த குடும்பம் அழிஞ்சனால அந்த வீடு சாபம் பெற்றுச்சு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அங்கே போகவே இல்லை. காற்றெல்லாம் ரொம்ப வேகமாக வீச ஆரம்பிச்சு. அந்த சிறுமியோட ஆவி மெதுவாக மறைஞ்சு போச்சு. கார்த்திக் முன்னாடி இருந்த ஒரு பழைய சுவர் பிளந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு மறைக்கப்பட்ட அறை இருந்துச்சு. அங்கே ஒரு பழைய டைரியும் இருந்துச்சு.
கார்த்திக் மெல்ல அந்த டைரி பக்கம் போய் எடுத்து அதை திறந்து பார்க்குறான். அதில் நாங்கள் எங்கள் மகளை இழந்துட்டோம், அவளை பாதுகாக்கணும்னு நினச்சோம், ஆனால் முடியலை, அவளை இழந்ததுக்கு காரணம் எங்களோட அன்புக்குரிய ஒருத்தன் தான் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த டைரியில் எழுதியிருந்த மாதிரி அந்த சிறுமியோட கொலைக்கு காரணம் அந்த குடும்பத்தோட நெருங்கிய ஒருவர் தான். கார்த்திக் அதிர்ச்சியோட, அப்படின்னா இது சாதாரணமான ஆவி கதை இல்லையா, ஒரு கொலை கதை தானா அப்படின்னு யோசிக்கிறான். வீட்டுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருந்த விளக்கெல்லாம் தானாக அணைஞ்சு போகுது. காற்று ரொம்ப வேகமாக வீசுகிற சத்தம், பொருட்கள் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று கீழே விழுகுது. அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த பெண்ணோட நிழல் கார்த்திக்கு முன்னாடி தோன்றுச்சு. இந்த முறை அவளோட குரல் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. உண்மையை நீ தெரிஞ்சிருக்க கூடாது, இனி நீ வெளியே போகவே முடியாதுன்னு அந்த பெண் நிழல் கத்திட்டு இருந்துச்சு. நீங்கள் யாரு, அந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கார்த்திக் கத்துறான். கோபத்தோட அந்த பெண் நிழல், இது ஏன் வீடு, இங்கே இருந்து யாரும் உயிரோட வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுது. கார்த்திக் அந்த வீட்டு பற்றின ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டான். இது ஒரு சாதாரண இருளடைந்த வீடு இல்லை, இது ஒரு கொலை நடந்த வீடு. ஆனால் அந்த கொலைக்கு பின்னால் யார் இருக்கா, அந்த நிழல் யாரோடது, உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கான கதை முடிஞ்சிச்சு. இந்த கதையை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.